விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 500 யூனிட்டுக்கு மேல் என்றால் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் திட்டம் தொடர்கிறது என்று தமிழக அரசின் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுகளுக்கு உள்ளாக மின்சாரம் உபயோகிக்கும் மக்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்பது முதலமைச்சர் விஜயின் முதல் கையெழுத்தாக இருந்து வந்தது. இந்நிலையில் 500 யூனிட்டுகளுக்கு மேல் என்றால் 100 யூனிட்டுகள் இலவசமாக தொடரும் என்பது தற்போது அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுக்குள் என்றால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான விளக்கம் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை 500 யூனிட்டுக்கு மேல் என்றால் தற்போது இருப்பது போல 100 யூனிட் மின்சாரம் இலவசம், அது தொடரும் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதல்ல இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது ஒருவேளை 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட் இலவசம் என்பதும் இல்லாமல் போய்விடுமோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருந்தது. தற்போது தமிழக அரசு அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். விளக்க அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. எரிசக்தி துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா கையெழுத்திட்டு அந்த அரசாணை புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. அதுல அவர் இந்த ஒரு ஸ்கீம் அறிவிச்சுட்டா மட்டும் போதாது, அதற்கு அரசாணை போட வேண்டும். அதற்கான நிதி எவ்வளவு ஆகிறது என்பதெல்லாம் அந்த அரசாணையில் தான் இருக்கும். எப்படி செயல்படுத்த போகிறார்கள், எப்போது செயல்படுத்தப்படும் என்ற விவரங்கள்லாம் அரசாணையில் தான் இருக்கும். அந்த அரசாணை நகல் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 500 யூனிட்டுகளுக்கு உள்ளாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் முழுவதுமாக இலவசம் என்று சொல்லப்படுகிறது. இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் இவர்கள் குறிப்பாக இந்த அரசாணையில் 2 மாதங்களுக்கு என்று ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது பை மந்த்லி, அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை 500 யூனிட்டுக்குள்ளாக 200 யூனிட் ஃப்ரீ என்று சொல்லியிருக்கிறார்கள். 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 யூனிட் ஃப்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாணையில் மற்றொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தால் ஆண்டுக்கு 1730 கோடி ரூபாய் தமிழக அரசிற்கு செலவாகும் என்றும் இன்று முதல் இந்த அரசாணை செயல்பாட்டுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழக மின்சார வாரியத்திற்கு ஆண்டுக்கு 1700 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கையெழுத்திட்டதால் இந்த சட்டம் உடனடியாக அரசாணை மூலம் வருகின்றது. அதே போல இந்த அரசாணை தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவருக்கு உடனடியாக அனுப்பப்படுகிறது. உடனடியாக குறிப்பாக இந்த அப்ரைசர் என்று சொல்லக்கூடிய மின் கணக்கீட்டாளர்கள் இந்த புதிய அட்டவணையை பயன்படுத்தி இன்று முதல் வேறு எங்காவது இடத்தில் தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து எடுத்தால் அது புதிய டேரிஃப் படிதான் வசூலிக்க வேண்டும் என்று இந்த அரசாணை சொல்கின்றது. திலகவதி, அப்போ ரமேஷ், இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்குமான சந்தேகங்கள் நிறைய இருந்திருக்கும். தற்போது இருக்கக்கூடிய சலுகை என்பது அப்படியே தொடர்கிறது. 500 யூனிட்டுக்கு கீழ் பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும் அந்த 100ஓடு சேர்த்து இன்னொரு 200 யூனிட்டுகள் இலவசம் அப்படின்னு இதை நான் புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு பெரிய ஒரு டேரிஃப் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள்தான் மின்சார கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவார்கள். இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி. எனவே அவர்களுக்கு கூட முதல் முறையாக சொல்லாமல் முதலமைச்சருடைய தனிப்பட்ட தன்னுடைய பவரை பயன்படுத்தி இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் மின்சாரத்துறை அமைச்சர் யார் என்று கூட தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் தன்னுடைய அந்த கேபினெட்டுக்கான முழு பொறுப்பும் அவருக்கு இருக்கிறதால் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசாணைக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார். இந்த மங்கத்ராம் சர்மா IAS அவர்கள் உடனடியாக முதலமைச்சரை சந்தித்து இந்த அரசாணையை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் இந்த அரசாணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் மின்சார வாரிய தலைவர் குறிப்பாக ராதாகிருஷ்ணன் IAS, அதே போல மின் விநியோக தலைவர் குறிப்பாக செல்வகுமார் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் உடனடியாக ஆலோசனை செய்து தலைமைச் செயலகத்தில் 5வது மாடியில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த அரசாணை உடனடியாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, முதல் நாள் இன்றைக்குதான் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்றைய அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது. ரமேஷ், இது எந்த மாதத்திலிருந்து, இப்போ ஏன்னா கோடை காலம், மீன் பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலமும் இதுதான், மே மாதத்திலிருந்தே இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக இன்றிலிருந்தே, அதாவது இன்றைக்கு முதல் இந்த சட்டம் அரசாணை அமலுக்கு வருகிறது. இதன் மூலமாக உதாரணமாக
ஒரு மதுரை மாவட்டத்தில் இன்றைய நாளையிலிருந்து அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தினார். ஒரு மின்சார வாரியத்திற்கு கூடிய அந்த அசஸர் வருவார். அதுல மீட்டர்ல வந்து பழையபடி டேரக்ட் எடுக்கக்கூடாது. ஒரு யூனிட்ல வந்து ஒரு குடும்பத்துல வந்து 200 ஏற்கனவே 100 யூனிட் மட்டும் தான் இலவசம். இப்போ வந்து 200 யூனிட் அந்த குடும்பத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு கணக்கெடுக்கக்கூடிய வீட்டிற்கு குறிப்பாக இந்த மாதம் மின்சார கட்டணம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் பல்வேறு மாதங்களில் மின்சார கணக்கெடுப்பு நடக்கிறது. ஒரு ஒற்றைப்படை இருக்கக்கூடிய மாதத்தில் ஒரு சில இடங்களிலும், இரட்டைப்படை இருக்கக்கூடிய மாதத்தில் சில மாவட்டங்களிலும் மின்சாரம் கணக்கிடப்படுகிறது. எனவே இந்த மின் கணக்கீட்டாளர்கள் இன்றையிலிருந்து உதாரணமாக நாளை இந்த மாதத்திற்கான கணக்கெடுப்பதற்கான தேதி தொடங்குகிறது என்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தாலுகாவில் கணக்கெடுக்க செல்லக்கூடிய அதிகாரி 200 யூனிட்டுக்கு உள்ளாக ஒருவர் பயன்படுத்தி இருந்தால் அவருக்கு 0 தொகை, அவருக்கு மின் கட்டணம் வசூலிக்க கூடாது என்பதுதான் இந்த அரசாணை மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. திலகவதி, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் அதனை எதுவும் மாற்றவில்லை. ஆனால் 500 யூனிட்டுக்கு கீழாக பயன்படுத்துபவருக்கு இன்னொரு 100 யூனிட், மொத்தமாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்றதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. இதற்காக தமிழக அரசு இன்னும் எவ்வளவு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது இருக்கும் ரமேஷ்? தற்போது விரிவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிக்கை மூலமாக 2.23 கோடி வீட்டு மின் நுகர்வோர், அதாவது இது வந்து கமர்ஷியலுக்கு பொருந்தாது, அதாவது வணிக பயன்பாடு கடை வைத்திருப்பவர்கள் தொழிற்சாலைகளுக்கு இது பொருந்தாது. முழுக்க முழுக்க வீட்டு மின்சாரம் வீட்டு முகர்வோர் வைத்திருப்பவர்கள் மட்டும் தான் பொருந்தும். 2.23 கோடி ரூபாய் அந்த மின்சார கணைப்புகள் இருக்கின்றன. தமிழகத்தில் 2,23,00,000 வீட்டு மின் இணைப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதற்காக தமிழக அரசுக்கு கூடுதலாக மானியமாக 1,730 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஆகும். இது வரக்கூடிய பட்ஜெட்டில், இந்த புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய பட்ஜெட்டில் இந்த செலவு தொகை சேர்க்கப்படும். ஏற்கனவே தமிழகத்தில் விவசாய மின்சாரத்திற்கான மானியம், ஏற்கனவே இருக்கக்கூடிய மானியங்கள் என குடிசை வீடுகளுக்கான மின்சார இணைப்பு, இது போன்ற இலவசங்கள்லாம் இருக்கிறது. அதோடு இந்த இலவசம் சேர்க்கும் பொழுது தமிழக மின்சார வாரியத்துக்கு கூடுதலான நிதி சுமை ஏற்படும். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 500 யூனிட்டுக்கு மேல் மின்சார பயன்பாடு என்றால் அவர்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பது தொடரும். 500 யூனிட்டுகளுக்குள்ளாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசம் என்ற புதிய நடைமுறை இன்றிலிருந்தே நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.